வணக்கம். இந்த டிப்பர் செக்மெண்ட்டில் 35 டன் கேட்டகிரியில் இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட பிளாசோ. தமிழ்நாட்டில் 80லேருந்து 90% நீங்கள் வாங்குறது எல்லாமே டாட்டாவோ, அசோக் லேலாண்டோ இல்லைனா பாரத் பென்ஸோ தான். ஸோ இந்த வண்டிக்கெல்லாம் கம்பீட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த பிளாசோவையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன, மைலேஜுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரீட்யூன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது 12 வீல் டிப்பர். இந்த 12 வீல் டிப்பர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டியரபிள் ஆக்சல், அதாவது ரெண்டுமே திரும்பிக்கிறோம். டேர்னிங் ரேடியஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி இந்த டயர்ஸில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து தொட்டியில் ஆப்ஷன் தான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் டயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியலு, நைலானு, மைனிங், இந்த 3 ஆப்ஷன் வந்து இந்த டயரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 11/6/20 இது வந்து ரேடியல் டயரு. இதில் வேணுன்னா நைலானு இல்லாட்டினா மைனிங் அந்த பர்பஸ்க்கு வந்து நீங்கள் டயர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து நம்மளுக்கு வந்து 22 மீட்டர் கியூபும் 23 மீட்டர் கியூப் 2 ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த 8-9 யூனிட் போடுற அளவுக்கு இந்த தொட்டி வந்து கேப்பபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 35 டன்னு ஓவரால் ஜிவிடபிள்யூ. ஸோ ஒரு 10 டன் இல்லை 12 டன் வந்து கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23-22 டன் வந்து நீங்கள் வந்து பேலோடு வந்து ஏற்றிக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, இதில் டபுள் மடங்கு ஏற்றினாலும் இந்த வண்டி போக தான் செய்யும். பட் இருந்தாலும் இதோட கெப்பாசிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைவாவோட தொட்டி ப்ளஸ் ஹைவாவோட ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து இந்த லைலான்லேயும் பார்த்துருக்கோம், டாட்டாலையும் பார்த்துருக்கோம். அவங்க வந்து அந்த ஹைவாவோட தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓஇயை வந்து மாற்றிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஹைவா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேஜ் வந்து இது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்போ தான் வந்து எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் உள்ளே இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வெளியே வர்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதில் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஹைவா தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு இதில் ஒரு ஆர்டிக்கலில் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொட்டி மட்டும் மகேந்திரா மேக் பண்ணுற ஆப்ஷனும் வந்து இருக்குது அப்படின்றாங்க. பட் ஆனால் இங்கே லோக்கலில் கேட்கும்போது ரெண்டுமே ஹைவாலேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க போல். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 50 லிட்டருக்கான ஆட் ப்ளூ டேங்க்கும் 260 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் ப்ளூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம அசோக் லேலாண்டில் பார்த்தோம்ல அந்த சைடு இருக்குது. ஸோ நம்ம அசோக் லேலாண்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி எஸ்சிஆரும் இஜிஆர் 2 இதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இஜிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் கேஸை திருப்பி இன்ஜின்குள்ளே செலுத்தி அந்த கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த எஸ்சிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஆட் ப்ளூ வந்து தெளித்து அந்த கார்பன் எமிஷனை கம்மி பண்ணி BS6 நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணும். இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கனால ஆட் ப்ளூ ஸ்ப்ரே பண்ணுற லிட்டர்ஸோட கவுண்ட் கம்மியாகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று இவங்க கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் மைலேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதில் ஒரு சில விஷயம் இருக்குது, அது அப்படியே நான் உங்களுக்கு அடுத்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளுக்கு 12 ஆம்ஸ் பேட்ரி 2 வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஏர் அசிஸ்டட் பிரேக்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட அந்த சஸ்பென்ஷன். நம்ம இது வரைக்கும் போயி சஸ்பென்ஷன் பார்த்துருப்போம்ல. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா போயி தான். பட் ஆனால் இது வந்து போல்ஸ்டர் கிடையாது. அது போக வீராட் வந்து இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீராட் அப்படின்னா இன்னும் வந்து இதோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் வந்து இன்னும் அதிகமாக வச்சாலும் அந்த வெயிட்டை வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாரத் பென்ஸில் வந்து இதே போய் சஸ்பென்ஷனை போல்ஸ்டரோட பார்த்துருப்போம். பட் ஆனால் இதுவும் இவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டை ஆட் பண்ணி இந்த சஸ்பென்ஷன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சேம் டெக்னாலஜி தான், பட் இருந்தாலும் அந்த ஃபீச்சர் வைஸ் அண்ட் அதோட எஃபிஷியன்சி வைஸ் மாறுது. அண்ட் நம்ம 10 போல்டட் வீல்ஸ் பார்த்த இடத்துல இப்போ வந்து இது வந்து 8 போல்டட் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 போல்டட் வீல்ஸ் தான் வருது. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நம்மளுக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. இதில் எல்லாமே இந்த மேட் கொடுத்துருக்கனால உள்ளே வந்து அவ்வளோ விசிபிலிட்டியாக எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் ரியரில் வந்து கண்டிப்பாக இவங்க ரோல் ஓவர் பார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஹெவி வெயிட் தூக்குதில்ல ரோல் ஓவர் பார்ஸு. இந்த தெரியுதில் உருண்டை, இது பேர் வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் ஃபைனல் கியர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா அது அதிகமாக நம்மளுக்கு வந்து வண்டியில் இனிஷியலாக ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் வந்து அதிகமாகும். அதனால வந்து நம்மளுக்கு ஹெவி வெயிட் வச்சாலும் அதை இழுத்துட்டு போகிற கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 6.17 தான் இதோட ரேஷியோ. ஸோ இது இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வெயிட் அதிகமாக வச்சாலும் அது ஈஸியாக வந்து இழுத்துட்டு போகும். அதே மாதிரி இந்த வண்டியோட சேஸ் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 13 mm வந்து சேஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 8.5 mm சொல்லி ஸோ அது கூட வந்து ஒரு 5 mm வந்து ஆட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 mmக்கான சேஸ் வந்து இது 13 mmக்கான சேஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வண்டியோட டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம லோடு வைக்கும்போது
கிராக்ஸோ இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இதில் வந்து நான் எங்கேயுமே வந்து டிஃப்ரென்ஷியல் லாக் வந்து பார்க்கல. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி இருக்குல்ல, இந்த வண்டிக்கு டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்கேயா சேத்துல சிக்குச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் எனக்கு வந்து மெயினாக வந்து எங்கேயுமே நான் பார்க்கல. சப்போஸ் இருந்துச்சுன்னா ஓகே, பட் இல்லாத பட்சத்துக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டிரைவர் ஓட்டும்போது இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜாக வரும். ஸோ ஆக்சலும் பார்த்தீங்கன்னா மெரிட்டரோட ஆக்சல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரியுதா, இது வந்து பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு வைடான ஸ்ட்ராங்கான பட்டையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 கிட்ட இருக்கும். 4 பட்டை வந்து இருக்குது. இது வந்து பேரபோலிக் ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிரைவருக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீல் ஏற்கனவே நான் ஸ்டியரபிள்னு சொன்னேன்ல, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அதோட ஹைட்ராலிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் சஸ்பென்ஷன் வரனால டிரைவரோட கம்ஃபர்ட் இன்னும் நல்லாவே இருக்கும் நமக்கு. இந்த தெரியுதுல இவ்வளோ பெருசாக, நான் ஆக்சுவலாக லாரியில் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்னார்க்கிள் வந்து இந்த வண்டி தான் பார்க்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏர் இன்டேக்கு. டேரெக்டாக வந்து நம்மளுக்கு உள்ளே போய் இன்ஜின்குள்ளே தான் இது வந்து போகும். ஸோ இதில் தான் ஏர் ஃபில்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது இன்ஜின்குள்ளே போய் இது கொடுக்குற ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜினில் வந்து பவரே ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு 7.2 லிட்டர் இன்ஜினு. கிட்டத்தட்ட ஒரு 280 ஹார்ஸ் பவரும் 50 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த 1050 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் எப்படின்னா 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் வந்து எப்படின்னா ஒன்று வந்து லைட்டு, இன்னொன்று வந்து ஹெவி மோட். லைட் மோட் போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 950 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதே வந்து நம்மளுக்கு ஹெவி மோட் போட்டோம்னா 1050 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுக்கு முன்னாடி 3 மோட்ஸ் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ இப்போ வந்து 2 மோட்ஸாக வந்து மாற்றிட்டாங்க. இதுவே ஓகேவான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப வெயிட் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஹெவி போகலாம். இல்லை எங்களுக்கு நார்மல் இதாக தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு லைட்லேயே வச்சு ஓட்டலாம். இன்னொரு முக்கியமானது, இதை கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக அசோக் லேலண்ட் கொடுத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல போகணும்னா, இந்த பிளாசோ வந்து அடுத்த வேரியண்ட் வந்து லான்ச் ஆகுது சீக்கிரமாக. ஸோ அதுக்கும் நான் போயிட்டு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். அண்ட் இதை என்னேபிள் பண்ணுறதுக்கான கிளச் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 395 டயஃப்ரம் கிளச் தான் வந்து கொடுக்குறாங்க. அது 395 போதுமானது. ஆனால் கிளச் பூஸ்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கிளச் மிதிக்கும் போது ரொம்ப வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ டிரைவர் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரொம்பவே ஈஸியாக வந்து அதை டிரைவ் பண்ணலாம். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ஆக்சுவலாக ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டான இன்ஜின் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெஃப்பை பற்றி சொல்லியிருந்தேன்ல, கம்மியாக அது எடுக்கும். ஏன்னா 2 டைப் ஆஃப் வந்து ஏடிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜின் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் கம்பேரிட்டிவாக வேறு மற்ற டிப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் வந்து எல்லோரும் டாட்டா, அசோக் லேலாண்டு, பாரத் பென்ஸ் கொண்டு போகிறீங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஓரளவுக்கு காஸ்ட்லியாக வந்து இருந்தாலும் இந்த வண்டி ஏன் வந்து சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நார்த் இந்தியா வண்டி நிறைய ஹாலேஜஸ் நான் பார்க்குறேன். நம்ம ஊரில் ஹாலேஜஸும் கிடையாது, டிப்பர் வந்து எடுக்கிறதே இல்லை. பட் ஆனால் இவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரு வெயிட்டான லோடையும் ஈஸியாக இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு யாராச்சும் கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நேராக வந்து கஸ்டமர் ரிவ்யூ வாங்குறேன். ஸோ இந்த பிளாசோவோட இன்டீரியர் போயிட்டு நான் உங்களுக்கு இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ பிளாசோவோட கேபின் இது வந்து நான் உங்களுக்கு கீழே சொன்ன மாதிரி டே கேபின். ஆனால் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலாக 2 பேர் உட்காந்துருக்காங்க. சீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேப் ஃபுல்லுமே அவ்வளோ ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கு. திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 4 பாயிண்ட் கேபின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் மற்ற வண்டி ஓட்டும் போது நான் கூட உட்கார்ந்ததுக்கும் இதுக்கும் எனக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் விடும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. வண்டி நான் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த வைப்ரேஷன்ற ஃபீல் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ அது உங்களுக்கு நான் ஒரு டெமோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கேபினா வந்து இது எனக்கு தெரியுது. அண்ட் இவ்வளோ நாள் நான் வெயிலில் நின்றுட்டு இருந்துச்சு வண்டி. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஒரு டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான கேபினா தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு இதில் வந்து மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வருது. ஸோ இது வந்து லாங் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 180 டிகிரி இந்த வண்டியை கணிச்சு ஓட்டுறதுக்கான
கேப்பபிலிட்டியை டிரைவருக்கு வந்து இது வந்து கொடுக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டியரிங், அதாவது வட்டை வந்து கொடுத்துருக்காங்களா, ஒரு கான்ஃபிடென்ட்டான டிரைவ் வந்து கொடுக்குது. இது கிட்டத்தட்ட எனக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எதுவுமே ப்ராப்பரா வந்து எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இதோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது சேம் அதே சைஸ் தான் இருக்கும். ஒரு 2.9 இல்லைன்னா 3 அடி வந்து 3 மீட்டர் வந்து இது வந்து ஹைட் இருக்கும் கண்டிப்பா. ஸோ கீழே இருந்து ஏறப்போ ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஓட்டும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய வண்டி, ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு மாடல் ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இல்லாதனால ரொம்பவே ஈஸியா வந்து டிரைவ் பண்ற அளவுக்கு இருக்கு இந்த வண்டி. அண்ட் இன்னொரு ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். இங்க வாங்களேன். இருக்கா? ஸோ இப்போ வந்து இதை நீங்க பாக்குறது வந்து இப்போ ஐடியல்ல இருக்கு. இப்போ லைட்டா நான் வந்து ரேஸ் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுதா? இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இதாகி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளைனா எந்த ஒரு பெரிய என்ஹெச்வி வந்து அப்படியே கம்மி ஆகுறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆர்பிஎம் இப்போ ஐடியலில் விட்டுறேன். இந்த ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 9ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணா இது வந்து குறையுது. இது ஆக்சுவலா மால் ஃபங்க்ஷனா இல்லாட்டினா இந்த வெஹிக்கிள் அப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இருங்க, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த முள்ளு மேலே ஏறுறது தெரியுதா உங்களுக்கு? ஸோ திருப்பி ஆன் பண்ணுறேன், கீழே இறங்குது. ஆனால் யூஸ்வலாக அது எப்படி இருக்கும் தெரியுமா? இது வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0.5 ஆர்பிஎம் அந்த மாதிரி வந்து கூடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மி ஆகுது. ஸோ இது நான் இது வரைக்கும் பார்த்த டாட்டாவோ அசோக் லைலாண்டோ அதில் இருக்கிறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்யூஷுவலான விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. டிரைவருக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வட்டை கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இது எதை பார்த்தோன்னா க்ரூசியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி பெரிய இது. ஸோ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான கிளஸ்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஃபியூவலு, நம்மளுக்கு ஆட் ப்ளூ, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் கேஜ் வந்துடுது, டெம்பரேச்சர் வந்துடுது, ஆர்பிஎம் மீட்ரு, ஸ்பீடோ மீட்ரு, இது எல்லாமே இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மல்டி ஃபங்க்ஷனான ஒரு கிளஸ்டர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏசி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கூலிங் நல்லாவே வருது. கோ டிரைவருக்கு 2 இது கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இங்கே வந்து ஏசி ஹை லோ அந்த 2 ஆப்ஷன் வருது. இது வந்து அந்த இன்டர் சர்க்குலேஷனுக்காண்டி கொடுத்துருக்குது. ஸோ சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கு நல்ல பெரிய லிவராக வந்து இருக்குது. டம்மி சுவிட்சு இது வந்து நான் உங்களுக்கு வெளியவே சொல்லியிருந்தேன்ல, அதாவது 2 மோட்ஸ் வந்து இருக்குது, லைட் அண்ட் ஹெவின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அந்த நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்துட்டு மாறும். ஹெவியில் போட்டோம்னா 1050 நியூட்டன் மீட்ரு, லைட்டில் போட்டோம் அப்படின்னு 950. ஸோ இது வந்து மொத்தம் 3 தான் கொடுத்துருந்தாங்க பழைய வண்டியில். இப்போ 2 தான் மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து அட்வான்ஸாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் பிரேக்கு அதை எனேபிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இது, பிடிஓ ஆப்ஷனு, அதுக்கப்புறம் டிபிஎஃப் இது வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நார்மல் எப்பயும் கொடுக்குற ஹேண்டில் வந்துடுது. அது போக வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக ஸ்விட்சஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரக்கில் வந்து மேலே நான் பார்க்குறேன். எஸ்ஓஎஸ், நம்மளுக்கு பின்னாடி லைட்ஸு அண்ட் இந்த மாதிரி ஸ்விட்சஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவாவோட டிப்பர்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்கான லிவர்ஸ் வந்து இங்கே இருக்குது. பிடி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு லிவரை வந்து தூக்கி விட்டோம் அப்படின்னா யூஸ் ஆகும். அண்ட் இதுதான் அந்த ஈட்டனோட 9 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 8 ஃப்ரண்ட்டு, 1 கிராலர் கியரு, இன்னொன்று வந்து ரிவர்ஸ் கியரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதோட ரேஷியோஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்டீரியர் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்மெல்லு இல்லாட்டினா ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலு டிரைவர்ஸ்க்கோ நமக்கோ நல்லா தான் இருக்குது. அண்ட் வெளியே போயிட்டு நான் அப்படியே அதை எண்டு கார்டு போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி ஃபைனலாக நான் சொல்லணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க கிரால் கியர் ரேஷியோ வந்து ரியர் ஆக்சல் ரேஷியோ வரைக்கும் இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இதை கொடுத்துருக்கதை விட அதிகமான டன்னேஜ் இழுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இன்ஜினோட ஹார்ஸ் பவர் நம்மளுக்கு 280, 1050 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே
கெப்பாசிட்டிக்கு அதிகமான பவர் ஃபிகர்ஸை இழுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுது. நல்ல திக்னஸான சேசஸ் கொடுத்துருக்காங்க, ரீடியூன் பண்ண ECU, மைலேஜுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே ஒரு ஓனருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். காஸ்ட் சேவிங்காகவே இருக்கும் அண்ட் ப்ராஃபிட்டபிள் தான் முக்கியம். அதுவும் இந்த வண்டி வந்து தரும். ஸோ காம்படிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா அவங்க மத்தியில் இருக்க ஃபீச்சர்ஸை விட இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. மைனிங்ஸ்க்கும் நார்மலாக ரோட் கான்ட்ராக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த வண்டி வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.